ஓசியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார். மத்தேயு சுவிசேஷத்திலே கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே இடம்பெறுகிற பெண்களை நாம் வரிசையாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே பத்சேபாளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பத்சேபாள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இவளுடைய பெயரை உரியாவின் மனைவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பத்சேபாள் என்று குறிப்பிடப்படவில்லை. உரியாவின் மனைவி என்று ஆவியானவர் ஏன் இங்கே குறிப்பிட்டார் என்றால், தாவீது ராஜா என்னதான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தாலும் அவனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த பெண் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பட்டியலிலே ஆண்டவர் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பது உண்மை. இந்த உரியா யார் என்று நாம் பார்ப்போமானால், இந்த உரியா தாவீது ராஜாவினுடைய இராணுவத்தில் 30 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அந்த பராக்கிரமசாலிகளிலே இவன் 28வது பராக்கிரமசாலியாக அந்த இராணுவத்திலே இருந்தான். இந்த மனுஷன் ஒரு ஏத்தியன். இவன் இஸ்ரவேலன் அல்ல. ஏத்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாகவே கானான் தேசத்திலே குடியிருந்த ஒரு மக்கள் கூட்டம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பெரிய மக்கள் கூட்டத்தார், பலத்த மக்கள் கூட்டத்தார் அங்கே வசித்து வந்தார்கள். இஸ்ரவேலர் கானானுக்குள்ளே வருவதற்கு முன்பாக வசித்து வந்த அந்த மக்கள் கூட்டத்திலே இந்த ஏத்தியர்களும் ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்தை இஸ்ரவேல் மக்களால் துரத்தி விட முடியவில்லை. அவர்கள் கானானை சுதந்திரித்த போது இந்த ஏத்தியர்களையும் மற்ற ஒரு சில மக்களையும் துரத்தி விடாமல் போன காரணத்தினாலே இவர்களும் இஸ்ரவேலரோடவே தங்கிவிட்டார்கள். நாளடைவிலே தாவீது ராஜாவின் காலத்திலே இந்த ஏத்தியர்களை தாவீது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களில் ஒரு சிலரை இராணுவத்திலே சேர்த்திருந்தான். அவ்வாறு வந்தவன் தான் இந்த உரியா, பெரிய பராக்கிரமசாலி. அந்த உரியாவின் மனைவிதான் பத்சேபாள். இவளும் இஸ்ரவேலரின் தேவனை அறியாத ஒரு பெண். இந்த தாவீது ஒரு முறை யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய காலகட்டம் வந்த பொழுது தாவீது ராஜா யுத்தத்துக்கு செல்லாமல் இராணுவத்தை யோவாப் என்கிற படை வீரன், படை தலைவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து யுத்தத்துக்கு செல்ல அவர்களை அனுப்பி வைக்கிறார். யுத்தத்துக்கு சென்ற பிறகு தாவீது ராஜா அரண்மனையில தங்கி விடுகிறான். ஒரு நாள் மாலை வேளையில அரண்மனை உப்பரிக்கையிலே, அதாவது மேலே அவன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது குளித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணை பார்த்தால் அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கும்படி அரண்மனையில் இருக்கிற ஒரு சிலரை அனுப்புகிறான். அவர்கள் சென்று விசாரித்து அந்த பெண் ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி, அந்த இராணுவ வீரனுடைய பெயர் உரியா என்று அவர்கள் தாவீதுக்கு செய்தி சொல்லுகிறார்கள். இப்பொழுது தாவீது அந்த பெண்ணை அழைத்து வரும்படி கட்டளை கொடுக்கிறான். அவர்களும் அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த இடத்துல அரண்மனையிலே அந்த பெண்ணை இந்த அரசன் தாவீது ராஜா நாசம் பண்ணி விடுகிறான். தாவீது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறான். இப்போ தாவீது செய்த இந்த தவறை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணும் வீட்டுக்கு சென்று விட்டால் சில நாட்கள் காலம் கழித்து கருவுற்றிருக்கிற செய்தி தாவீதுக்கு வருகிறது. பத்சேபாள் சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது தாவீது இராணுவத்தில் இருக்கிற, யுத்தத்தில் இருக்கிற உரியாவை அழைத்து அனுப்புகிறான். உரியாவும் வருகிறான். உரியா வந்த பிறகு உரியாவின் மீது பழியை போடுவதற்காக உரியாவை வீட்டிற்கு செல்லும்படி அவன் கேட்டுக்கொள்கிறான். உரியா அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அவன் அரண்மனையின் வாசல்லே படுத்து விடுகிறான். தாவீது எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இறுதியில அந்த உரியாவை கொலை செய்த தாவீது தீர்மானம் பண்ணி உரியாவின் கையிலே ஒரு கடிதத்தை கொடுத்து படைத்தலைவன் யோவாவிடத்திலே அனுப்புகிறான். அங்கு யோவாப் அந்த கடிதத்தை படித்து இராணுவத்திலே செத்ததை போன்ற ஒரு காட்சியை
இந்த ஊரியா சாக வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்து அங்கே நிகழ்த்தப்படுகிறது. இப்படி தாவீது வஞ்சகமாக கொலை செய்கிறான். அந்த பெண் பாதிக்கப்படுகிறாள். உரியா வஞ்சகமாக கொலை செய்யப்படுகிறான். சோ இந்த பிரச்சனை ஒரு தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய பாவமாக இருந்தது. ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதை எச்சரிக்கிறான். உரியா மரித்த பின்பு தாவீது பத்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக் கொள்கிறான். ஆனால் நாத்தான் எச்சரித்த பொழுது தாவீது மனம் திரும்புகிறான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டது ஒரு பெண். மனம் திரும்பின தாவீது ஆனால் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தையை ஆண்டவர் அங்கே தண்டிக்கிறார். அந்த குழந்தை மரித்து விடுகிறது. அதன் பின் மீண்டும் பத்சேபாள் கருவுற்று இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையின் பெயர்தான் சாலமோன். சாலமோன் ராஜா என்று நாம் அழைக்கிறோமே, அந்த சாலமோன். அந்த சாலமோனுடைய வழியிலே வந்தவர்தான் இந்த நம்முடைய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து. சோ அருமையானவர்களே, இந்த பத்சேபாள் ஒரு அதிகார வர்க்கத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். நம்முடைய பார்வையிலே ஒருவேளை இந்த பத்சேபாள் பாதிக்கப்பட்டது போல தெரியாமல் இருக்கலாம். அந்த காலங்களிலே ஒரு அரசன் ஒரு தவறு செய்கிறான் என்றால் அவனை எதிர்த்து யாரும் போராட முடியாது, கேட்க முடியாது. பத்சேபாள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்க முடியாது, வாய்ப்பு இருந்திருக்காது. போராட்டத்தை நடத்திருக்க முடியாது. யாரிடத்தில் சொன்னாலும் எடுபட்டிருக்காது. ஏன்னா தாவீதை ஒரு பெரிய அரசனாக, நல்ல அரசனாக மக்கள் கருதியிருந்தார்கள். பத்சேபாள் அதை தகித்து கொண்டாள், தாங்கி கொண்டாள். பிரியமானவர்களே, பத்சேபாளுக்கு அன்றைக்கு நீதி கிடைக்காமல் போனாலும் ஆண்டவர் அந்த பத்சேபாளை மறக்கவில்லை. அவளுக்கு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று உணர்ந்து அறிந்து அதற்கேற்ற காரியங்களை ஆண்டவர் செய்து அந்த பத்சேபாளை இந்த பட்டியலிலே அவர் இணைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் இதே விதமாக ஆதிக்க அதிகாரம் கொண்டவர்களுடைய கையின் கீழே நம்மிலே யாராவது அநேகர் பாதிக்கப்படலாம். பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பை ஒருவேளை நம்மால் எதிர்த்து கேட்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அன்றைக்கு பத்சேபாளுக்கு நீதி செய்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு நீதி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. அந்த மணவாட்டிக்கு அதிகார வர்க்கத்தினாலே பாதிப்பு ஏற்படுமானால் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நீதி செய்கிறவர். அவர் நீதியின் சூரியனாகிய கர்த்தர். அந்த தேவன் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கவும் அவர்களை மேன்மைப்படுத்தவுமே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஆகவே பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும், எபேசியர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய போராட்டம் இந்த உலகத்திலே இதே போன்ற அதிகார வர்க்கத்தோடும் துரைத்தனங்களோடும் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் என்றால் எதிர்த்து நிற்பது அல்ல. அந்த போராட்டம் என்பது நமக்கு பாதிப்பு அவர்கள் மூலமாக வரும். அந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களின்படி அந்த பாதிப்புகளை நாம் சகித்து கொண்டால், அந்த பாதிப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் சகித்து கொண்டு விசுவாசத்திலே வாழும் பொழுது நிச்சயம் நமக்கு நீதி கிடைக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய சபையை, தம்முடைய மக்களை, தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அருமையானவர்களே, எந்த விதத்திலும் அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார், மேன்மைப்படுத்துவார் என்பதற்கு இந்த பத்சேபாள் ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த தொடரில் உங்களோடு கூட நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.